காலத்தில், கலைஞர் காலத்தில் இவையெல்லாம் மாலை நேர கல்லூரிகளாக திகழ்ந்தன. மக்கள் எல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள், தலைவர்கள் எல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் பொக்கையாக இருக்கிறார்கள். எல்லாம் விஜயகாந்த் சீமா வரையும் தலைவராகிட்டான். ஒரு விவசாயே இல்லாமல் போச்சு. எவன் வேணாலும் தலைவராகலாம், எவன் வேணாலும் கட்சி வைக்கலாம், கட்சி வச்சோடனே எவன் வேணாலும் முதலமைச்சர்னு அறிவிச்சுக்கலாம். இத்தகைய நிலைமை நம்முடைய நாட்டில் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இவ்வளவு கேவலமாக போய்விட்ட அரசியலில் கடைசி கேவலம் ஜெயலலிதா தான். இந்த விஜயகாந்திலிருந்து இந்த இவர்களையெல்லாம் மூன்றாவது அணியாக்கி அவர்களை வாக்குகளை பிரிப்பதற்கு, இந்த ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அரசியலை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஆனால் இந்த மூன்றாவது அணி எப்படி வாக்கு பெற்றார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுடைய நோக்கமே நான் முன்னரே சொன்னது போல ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ். நமக்கு 2 கண் போனாலும் பரவாயில்ல, முழு பொட்டையாக நாம் போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு 1 கண்ணு பொட்டையாக போனால் போதும் என்கின்ற அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விஜயகாந்தும் நம்முடைய வைகோவும் மற்றவர்களும் சேர்ந்து அமைத்த கூட்டணி அது. அவர் சொன்னார், கிங்கா கிங் மேக்கரான்னு கேட்டாராம். உடனே எதுக்கே இருக்க 10 பேர் நீங்கள் கிங்குன்னு ஆயாம். உடனே அந்த அம்மாவும் பற்றியெல்லாம் மக்கள்லாம் கிங்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கிங்காக இருக்க நான் குவீனாக இருக்கேன்ட்டாங்க. இந்த விஜயகாந்தை கெடுத்ததில் 2 பேருக்கு பங்குண்டு. ஒன்று விஜயகாந்த் சம்சாரம், இன்னொன்று வைகோ. அந்த ஆளை பிடிச்சி நீ தான் முதலமைச்சர்னு கிளப்பி விட்டு சும்மா செவனேன்னு கிடந்த ஆள் ஒழுங்கா இந்த பக்கம் வந்து இப்படி ஊடாடிக்கினே இருந்தார். என்ன பேரத்தில் எது படியும் என்று ஊடாடிக்கொண்டே இருந்தார். அவரை பிடிச்சி முதலமைச்சர்னு சொல்லி உட்கார வைத்து கடைசி நாசமாக்கி 2% ஓட்டு விஜயகாந்த் 3வது இடத்துக்கு போனார். டிபாசிட்டை பெறவில்லை. அவர் மட்டுமல்ல, 108 பேரை அவர் நிறுத்தினார். 108 பேருக்கும் டிபாசிட் போய்விட்டது. 108 பேருக்கும் டிபாசிட் போனது. நம்முடைய ராமதாஸ் நிறுத்திய அத்தனை பேருக்கும் டிபாசிட் போனது. முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட விஜயகாந்த், நம்முடைய ராமதாஸ் மகன், நம்முடைய சீமான் உட்பட அத்தனை பேரும் காணாமல் போனார்கள். இப்போ அம்மா உணவகத்தில் இட்லி 1 ரூபாய்க்கு போடுறேன். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா மூத்திரம் போய் 3 ரூபா. அது என்னடா, இட்லி 1 ரூபா, மூத்திரம் போய் 3 ரூபா.